எல்லா கஸ்டமரும் கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கும் பிரியாவுக்கும் என்ன பிரச்சனை, ஏன் பிரியா சலூனுக்கே வருதில்ல, அவங்க ஏன் தனியாக சலூன் திறந்துட்டாங்கன்னு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் பொறாமை. அவளை நான் என் சொந்த தங்கச்சியாக தான் பார்த்தேன். அவளுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவளால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அவள் மோஸ்ட் ஆஃப் த டைம் கஸ்டமருக்கு ஏர் கலர் தப்பாக பண்ணிடுவா, தப்பாக ஏர் கட் பண்ணிடுவா. சம்டைம் அயன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடியை தீச்சிருவா. இதனால எனக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. என்கிட்ட எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு இப்போ அவள் தனியாக சலூன் திறந்துட்டா. அவள் தனியாக சலூன் திறந்துட்டனால எனக்கு ஒன்றும் பொறாம இல்லை. ஆனால் என் சலூனை மூடிடுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிருக்கா. அதான் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தவங்களை கீழே தள்ளி விட்டு அதுலேருந்து ஏறணும்னு நினைக்கிறா அவ. பிரியா, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க? போய் உன் வேலையை பாரு. இல்லடா, 2000 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, 4 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இதுல எல்லாரும் திட்டி வேற காமெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? சோஷியல் மீடியால நெகட்டிவா எதை போஸ்ட் பண்ணாலும் அது கண்டிப்பா வைரலா தான் ஆகும். இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, நாளைக்கு கண்டிப்பா அவங்க எல்லாருமே அதை மறந்துடுவாங்க. நீ எதுக்கு இதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க? நீ மற்றவங்க யாருக்குமே கெடுதல் நினைக்கல. வேலையை பாரு பிரியா. நமக்கு தெரியும், கஸ்டமருக்கு தெரியுமா? இப்போ கொஞ்சம் ஒரு கஸ்டமர் கால் பண்ணாங்க, வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணிட்டு வரலன்னு சொல்றாங்க. கேட்ட வீடியோவை பார்த்தேன், இதுக்கப்புறம் உங்க சலூனுக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க இல்லைன்னா என்ன, வேற யாராவது கஸ்டமர் வர போறாங்க. நீ worry பண்ணாத பிரியா. நீ சின்னாங்க சொல்லுவ, எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பேசுறியா நீ? ராஜாவா இருந்தா ராஜாவா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்? சொல்லு பிரியா, ராஜாவா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்? சொல்லு பிரியா.